Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 6th social science சமூக அறிவியல்ல term 3 கான வரிக்கு வரி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இத தாண்டி நீங்க போய் படிக்க தேவையில்ல. புக்ல ஒரு டைம் படிச்சிட்டு இத வந்து பார்த்து ரீகால் பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினா group 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படினா அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் என அழைக்கப்படுவது எது? விடை கிரேக்கம். நாடாளுமன்ற மக்களாட்சி உடைய நாடுகள் எது? விடை இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி உடைய நாடுகள்? விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. ஐநா எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? செப்டம்பர் 15. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது எது? விடை இந்திய அரசமைப்பு சட்டம். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? விடை நியூசிலாந்து. உலக அளவில் மக்கள் தங்களது நாட்டின் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பட்டியலில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? விடை முதலிடம். கிரேக்கத்தில் மக்களாட்சியின் காலம் என்ன? விடை கிமு 5ஆம் நூற்றாண்டு. மகா சாசனம், அதாவது மாக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு மகா சாசனம் எழுதப்பட்டது அப்படின்னா விடை 1215ஆம் ஆண்டு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? விடை ஆசியா கண்டம். அடுத்து, ஆசியாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு எந்த கோளத்தில் பரவியுள்ளது? விடை வட அரைக்கோளம். நாகரிகங்களின் தொட்டில்கள் என அழைக்கப்படுபவை? விடை ஆற்று பள்ளத்தாக்குகள். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிக்கின்றது? விடை சூயஸ் கால்வாய். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இதுவும் முக்கியமான கேள்வி. எந்த நீர் சந்தி ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிக்கின்றது? விடை பேரிங் நீர் சந்தி. அடுத்து, ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம் எது? விடை சைபீரிய சமவெளி. மத்திய உயர்நிலங்கள் எதுவரை பரந்து காணப்படுகிறது? விடை துருக்கியிலிருந்து பேரிங் நீர் சந்தி வரை. மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்களுக்கு பெயர் என்ன? விடை முடிச்சு. உலகின் உயரமான மலைத்தொடர் எது? விடை இமயமலை தொடர்கள். உலகின் தாழ்வான பகுதி எங்குள்ளது? விடை ஆசியாவின் சாக்கடல். உலகின் கூரை என அழைக்கப்படுவது? விடை திபெத் பீடபூமி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இலங்கை தீவு எங்கு அமைந்துள்ளது? விடை வங்காள விரிகுடா. ஆசியாவின் பெரும்பான்மையான ஆறுகள் எங்கு தோன்றுகின்றன? விடை மத்திய உயர்நிலங்கள். ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? விடை யாங்சி. மீகாங் ஆற்றின் பிறப்பிடம் எது? விடை திபெத் பீடபூமி. ஓப் ஆறு சேரும் இடம் எது? விடை ஓப் வளைகுடா. பிரம்மபுத்திரா ஆற்றின் பிறப்பிடம் எது? விடை இமயமலை. சிந்து ஆற்றின் பிறப்பிடம் எது? விடை இமயமலை. சிந்து ஆற்றின் நீளம் எவ்வளவு? விடை 3610 கிலோமீட்டர். ஆசியாவில் பாலைவனங்கள் எந்த கடற்கரையோரமாக காணப்படுகின்றன? விடை மேற்கு கடற்கரையோரம். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? விடை அரேபிய பாலைவனம். ஆசியாவில் தீவிரமான காலநிலை உள்ள இருப்பிடங்கள் என்னென்ன? விடை அரேபிய பாலைவனம், வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியா. அடுத்து, உலகின் 1/3 எண்ணெய் எங்கிருந்து கிடைக்க பெறுகின்றது அப்படின்னா
விடை ஆசியாவிலிருந்து. உலகிலேயே எங்கு அதிகளவு நிலக்கரி இருப்பு உள்ளது? விடை ஆசியா. பாக்சைட் கனிம வளம் எந்த ஆசிய நாடுகளில் காணப்படுகின்றது? விடை இந்தியா மற்றும் இந்தோனேசியா. உலகிலேயே அதிகளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு எது? விடை இந்தியா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆசியாவின் முக்கிய உணவு பயிர்கள் எது? விடை நெல் மற்றும் கோதுமை. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? விடை தாய்லாந்து. உலகின் 1/3 பருத்தி எங்கு விளைகின்றது? விடை ஆசியா. எந்த நாடுகள் இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முதன்மையாக விளங்குகின்றன? விடை மலேசியா மற்றும் தாய்லாந்து. உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எங்குள்ளது? விடை டோன்லே சாப், கம்போடியா. டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை எந்த பகுதிகளை இணைக்கின்றது? விடை லெனின்கிராட் மற்றும் வில்லாடிவாஸ்டாக். எந்த கால்வாய் ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைக்கின்றது? விடை சூயஸ் கால்வாய். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகில் சுமார் 10/6 மக்கள் தொகை எங்கு காணப்படுகிறது? அப்படின்னா ஆசியாவில் தான் காணப்படுகிறது. ஸோ இதுதான் மக்கள் தொகை அதிகம் கொண்ட கண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து ராம்தாய் எந்த நாட்டில் ஆடப்படும் நடனம்? விடை தாய்லாந்து. வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்படும் கண்டம் எது? விடை ஆசியா. புஷ்யமித்திரர் எதை தனது தலைநகராக்கினார்? விடை பாடாலிபுத்திரம். இந்த பாடாலிபுத்திரம் தான் தற்போதைய பாட்னா அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? செகண்ட் டேர்மில் பார்த்துருப்போம். பாடாலிபுத்திரம் அப்படிங்கிறது தான் தற்போதைய பாட்னா. ஓகேவா? ஸோ அதுக்கான வீடியோஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா 6th சோசியலில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்முக்கான கொஸ்டின்ஸ் வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு இதை பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தேவபூதி. சுங்கர்களின் காலத்தில் அரசவை மொழியாக இருந்தது எது? விடை சமஸ்கிருதம். கண்வ வம்சம் எத்தனை அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது? விடை 4 அரசர்கள். குசானர்கள் வட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 300 ஆண்டுகள். விடை பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள். எந்த கல்வெட்டு தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை பற்றி கூறுகிறது? விடை போகர் கல்வெட்டு. சட்டசாய் சப்தசதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மொழியில் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? விடை பிராகிருத மொழியில 700 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டியவர்கள் யார்? விடை சாதவாகனர்கள். இருமொழி வாசகங்களை கொண்ட சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டவர் யார்? விடை முதலாம் டெமிட்ரியஸ். இந்தியாவில் இந்தோ கிரேக்கரின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார்? விடை சாகர்கள். அடுத்து சாகர்களின் தலைநகரம் எது? விடை சிர்காப். ருத்ரதாமனுடைய கல்வெட்டு எது? விடை ஜூனாகாத் அல்லது கிரானர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா ஜூனாகாத் அப்படிங்கிறதா மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? எல்லாருமே இதில் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, அல்லது கிரானர் கல்வெட்டு. ஓகேவா? அடுத்து குசான பேரரசர்களின் மாபெரும் பேரரசர் யார்? விடை கனிஷ்கர். கனிஷ்கர் எந்த பிரிவு பௌத்தத்தை ஆதரித்தார்? விடை மகாயான பௌத்தம். புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தை எழுதியவர் யார்? விடை அஸ்வகோசர். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? விடை சென்னை மாநகராட்சி. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம் மாவட்டம். 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? விடை பேரூராட்சி. பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? விடை செயல் அலுவலர். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. 6th பாலிட்டி புக்கில் இருக்கும். அடுத்து பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்ன அமைக்கப்படுகிறது? விடை ஊராட்சி ஒன்றியம். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? விடை விழுப்புரம் மாவட்டம்.
அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஏப்ரல் 24. எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? விடை 2016ஆம் ஆண்டு. உள்ளாட்சி தேர்தல்களை எந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிறது? விடை மாநில தேர்தல் ஆணையம். களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? விடை 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் சிம்ம விஷ்ணு உருவாக்கியிருக்காரு. அடுத்து கடைசி பல்லவ மன்னர் யார்? விடை அபராஜித்தன். மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் என்ன சமயத்தை பின்பற்றினார்? விடை சமணம். மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் என்ன? விடை மத்தவிலாச பிரகசனம். இது வெரி ஃபேமஸான நூல். இது மகேந்திரவர்மன்னா மத்தவிலாச பிரகசனம். அடுத்து பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணியிலானது? விடை மகேந்திரவர்மன். உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியது எங்குள்ளது? விடை மாமல்லபுரம். பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு? விடை காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில். சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? விடை பாரவி. சாளுக்கியரின் தலைநகரம் எது? விடை வாதாபி. ஐகோல் கல்வெட்டு எங்குள்ளது? எங்கெங்க இருக்கு அப்படின்னா மேகுதி கோவில் அங்க இருக்கு. பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகாவில் இது இருக்கு. ஓகேவா? அடுத்து முதலாம் புலிகேசியின் மகன் யார்? விடை முதலாம் கீர்த்திவர்மன். முதல் கீழை சாளுக்கிய அரசரானவர் யார்? விடை விஷ்ணுவர்தன். சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்குள்ளது? விடை அஜந்தால இருக்கு, எல்லோரால இருக்கு, நாசிக்ல இருக்கு. அடுத்து பட்டடக்கல் எங்குள்ளது? விடை கர்நாடக மாநிலத்தில் உள்ள போர்கோட் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது? விடை கன்னடம். சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? விடை 3ஆம் கிருஷ்ணர். கவிராஜ மார்க்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை அமோகவர்சர். எலிஃபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன? விடை ஸ்ரீபுரி. சங்கம் எனும் சொல் எதனை குறிக்கிறது? விடை பாருங்க, மதுரை பாண்டிய அரசர்களின் காலத்தில் தமிழ் புலவர்களின் குழுமத்தை தான் குறிக்கிறது. அடுத்து சங்ககாலம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? விடை இரும்பு காலம். எந்த அரசர் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார்? விடை சேரன் செங்குட்டுவன். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? விடை நெடுஞ்செழியன். சேரர்கள் என்ன மாலையை அணிந்தனர்? விடை பனம்பூ மாலை. இப்போ நம்ம இந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களுக்கு பார்க்கக்கூடிய அவர்களுடைய சின்னமாக இருக்கட்டும், அவர்களுடைய மாலையாக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும், தலைநகரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கட்டாயம் யூனிட் 8ல் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சேரர்களின் துறைமுகம் எது? விடை முசிறி அல்லது தொண்டி. சேரர்களின் சின்னம் வில் மற்றும் அம்பு. சோழர்களின் தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர் அல்லது புகார். சோழர்களின் சின்னம் புலி. சோழர்களின் துறைமுக நகரம் புகார். பாண்டியர்கள் என்ன மாலையை அணிந்தனர்? வேப்பம்பு மாலை. பாண்டியர்களின் துறைமுக நகரம் எது? விடை கொற்கை. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. பாண்டியர்களின் சின்னம் 2 மீன்கள். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கிளார் என்பவர் யார்? விடை கிராம தலைவர். இளவரசர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? விடை கோமகன். ஓகேவா? நிலவரி மூலம் பெறப்பட்ட வரிகள் அல்லது வருமானம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை இறை. இறை அப்படிங்கிறது ஒரு வகையான வரி. ஓகேவா? அடுத்து படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை தானை தலைவன். தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை அவை. துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் எது? விடை புகார். குறிஞ்சி திணையின் மக்கள் யார்? விடை குறவர் குறத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க.
மருதத் திணையின் தொழில் என்ன? விடை வேளாண்மை. நெய்தல் திணையின் மக்கள் யார்? விடை பரதவர் பரத்தியர். பானை திணையின் கடவுள் யார்? விடை கொற்றவை. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மூத்த பிளினி. இயற்கை வரலாறு அப்படிங்கிற தன்னுடைய நூலில் மூத்த பிளினி சொல்லியிருக்காரு. புவியானது எந்த பகுதிகளில் தட்டையாக காணப்படுகிறது? விடை துருவ பகுதி. புவியின் வடிவம் என்ன? விடை ஜியாய்ட் வடிவம். ஓகேவா, இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க GEIOD. ஓகேவா, ஜியாய்டு வடிவம், புவி வடிவம் ஜியாய்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து புவியின் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை நிலநடுக்கோடு. நிலநடுக்கோட்டு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பெருவட்டம். தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை முதன்மை தீர்க்க கோடு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு டிகிரியின் நேரம் என்ன? விடை 4 நிமிடங்கள். ஒரு டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள் இருக்கு. அடுத்து ஒரு தீர்க்க கோட்டில் இருந்து மேற்கு செல்ல செல்ல நேரம் என்னவாகும்? விடை குறையும். வர்த்தன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை ஹர்ஷர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை ஸ்ரீகுப்தர். அடிக்கடி கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து சமுத்திரகுப்தர் யாருடைய தீவிர பக்தர்? விடை விஷ்ணு. ஹர்ஷருடைய புகழ்பெற்ற நூல்கள் என்ன? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. குப்தர் காலத்தில் அறுவை சிகிச்சை முறையை விளக்கிய முதல் இந்தியர் யார்? விடை சுஸ்ருதர். சூரிய சித்தாந்தா என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆரியப்பட்டர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். சந்திர வியாகரணம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? விடை சந்திரோ கோமியா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் சோசியல் சயின்ஸில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேர்ம் வைஸாக ஒவ்வொரு டேர்முக்கும் முக்கியமான வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் பார்த்தாச்சு. அதே போல் சயின்ஸ்லேயுமே ஃபுல்லாக 6th வரைக்கும் முடிச்சாச்சு டேர்ம் வைஸாக. ஸோ அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்க்கு கொடுக்குறேன், பார்க்காத இருக்கவங்க பாருங்கள். அதே போல் தமிழுக்குமே நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நியூவான பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே போல் மேக்ஸ்க்குமே டாபிக் வைஸாக ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் என்ன அப்படின்னா குரூப் 4க்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 4000 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 80 days பிளானில் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.